Welcome back to PS Marvelous Spoken English. It is easy to follow. Before the class, subscribe my channel, click the bell icon, touch all option. You will receive all my notifications. Thank you one and all. Best wishes. Today let us deal present perfect tense. செய்து இருக்கிறோம் என்றால் present perfect tense பயன்படுத்த வேண்டும். செய்திருக்கிறேன், செய்திருக்கிறோம், செய்து இருக்கிறாய், செய்திருக்கிறார்கள், செய்து இருக்கிறாள், செய்திருக்கிறான் என்று கூறும் பொழுது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். ஸ்ட்ரக்சர் ஐ வி யூ தேக்கு ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்த வேண்டும். ஹீ ஷி இட்டிற்கு ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்த வேண்டும். Listen some past participle verbs. The remaining you can follow that previous link. See, saw, seen. Give, gave, given. Write, wrote, written. Draw, drew, drawn. Sing, sang, sung. Throw, threw, thrown. Drink, drank, drunk. For regular verbs, play, played, played. Walk, walked, walked. Lift, lifted, lifted. Jump, jumped, jumped. Climb, climbed, climbed. Clean, cleaned, cleaned. Now let us see some examples. I have written an exam. நான் ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கிறேன். We have written an exam. நாங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கிறோம். You have written an exam. நீ ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கிறாய். They have written an exam. அவர்கள் ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கிறார்கள். He has written an exam. அவன் ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கிறான். She has written an exam. அவள் ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கிறாள். Present perfect tense means the process is started in the past and it has not finished even in the present. கடந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னும் முடியாமல் இருக்கும் பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தால் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நாம் கூற வேண்டும். ஐ ஹாவ் சென்ட் யூ எ மெசேஜ். நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறேன். வி ஹாவ் அரேஞ்ச்ட் எ மீட்டிங். நாங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். தே ஹாவ் இன்வைட்டட் மீ. அவர்கள் என்னை இன்வைட் பண்ணி இருக்கிறார்கள். He has started a new project. அவன் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இருக்கிறான். She has called me. அவள் என்னை கூப்பிட்டு இருக்கிறாள். So, I, we, you, they சப்ஜெக்டிற்கு have plus past participle பயன்படுத்த வேண்டும். He, she, இட்டிற்கு has plus past participle பயன்படுத்த வேண்டும். I have received a parcel. நான் ஒரு பார்சல் ரிசீவ் பண்ணி இருக்கிறேன். இதில் இன்னும் மீதமுள்ள ப்ராசஸ் ரிமைனிங் பெண்டிங்காக இருக்கிறது. பார்சலை நான் ரிசீவ் தான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அதை பிரித்து பார்க்க வேண்டும். அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ரிமைனிங் பெண்டிங் ப்ராசஸ் இருந்தால் அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் கூற வேண்டும். She has lost her bag. அவள் பேக்கை தொலைத்து விட்டாள். இன்னும் பெண்டிங் ப்ராசஸ் இருக்கிறது. அவள் தொலைத்துத்தான் இருக்கிறாள். இன்னும் அந்த பேக்கு தேட வேண்டிய வேலையெல்லாம் இருக்கிறது. ஸோ எனி பெண்டிங் ப்ராசஸ் இஸ் தேர் யூ ஹாவ் டு டெல் இன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெண்டிங் ப்ராசஸ் ஏதாவது இருந்தால் அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நாம் கூற வேண்டும். தொலைத்திருக்கிறாள், வந்திருக்கிறேன், போயிருக்கிறோம் என்று கூறும் பொழுது, இருக்கிறோம் என்று வரும் பொழுது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். Questions. Have you received the result? Have you got the result? உனக்கு ரிசல்ட் வந்துருச்சா? Yes, I have got the result. No, I have not got the result. ரிசல்ட் கிடைத்து விட்டால் I have got. இல்லை என்றால் I have not got. இதில் என்ன பெண்டிங் ப்ராசஸ் இருக்கிறது என்றால் ரிசல்ட் வந்தவுடன் நாம் மார்க் ஷீட்டெல்லாம் வாங்க வேண்டும். இந்த மாதிரி பெண்டிங் ப்ராசஸ் இருக்கும் பொழுது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நாம் பயன்படுத்த வேண்டும். எஸ் ஐ ஹாவ், நோ ஐ ஹாவன்ட் என்று சிம்பிளாகவும் முடித்து விடலாம். Has she written the exam well?
அவள் எக்ஸாம் நன்றாக எழுதியிருக்கிறாளா? he ஷீட்டிற்கு has பயன்படுத்த வேண்டும். yes she has written the exam well. no she hasn't written the exam well. otherwise yes she has, no she hasn't என்று சிம்பிளாக முடிக்கலாம். have you finished the project? நீ அந்த ப்ராஜெக்டை முடித்திருக்கிறாயா? yes I have finished. no I haven't finished. otherwise yes I have, no I haven't. has she drawn the picture well? அவள் அந்த படம் நன்றாக வரைந்திருக்கிறாளா? yes she has drawn the picture well. no she has not drawn the picture well. நன்றாக வரைந்திருக்கிறாள், நன்றாக வரையவில்லை. otherwise yes she has, no she hasn't. has the train arrived on time? ட்ரெயின் நேரத்திற்கு வந்துவிட்டதா, வந்துருச்சா? yes the train has arrived on time. no it has not arrived on time. otherwise yes it has, no it hasn't. WH question. where has she gone? அவள் எங்கே போயிருக்கிறாள்? she has gone to Delhi. அவள் டெல்லிக்கு போயிருக்கிறாள். where have you gone? நீ எங்கே போயிருக்கிறாய்? I have gone to சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸிற்கு உள்ள கீவேர்ட்ஸ் yet, just now. இப்பொழுதுதான், yetனா இன்னும். I have not received the result yet. நான் இன்னும் ரிசல்ட்டு வாங்கவில்லை. we have not yet finished the project. இன்னும் ப்ராஜெக்டை நாங்கள் முடிக்கவில்லை. he has come just now. அவன் இப்பொழுதுதான் வந்திருக்கிறான். I have joined in spoken English just now. நான் இப்பொழுதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணி இருக்கிறேன். ஸோ yet, just now பயன்படுத்தும் பொழுது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். ஸோ I hope you come to understand present perfect tense, how to use it and where to use it and when to use it. Listen well, try to practice the questions and answers. It will be easy for you. If you follow, you can find a tremendous improvement in English. So support and subscribe my channel. Thank you for watching.